ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் பழனி முருகன் கோவில்களில் குவியும் பக்தர்கள். தேரோட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று ஏராளமானோர் தரிசனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்பு. முதலமைச்சர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு தயாரிப்பில் கலப்படம் தொடர்பான புகார். சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு 4 பேர் கைது. உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. சேலம் அருகே விமான உதிரிபாக தொழிற்சாலையில் விமானப்படை ஏர் மார்ஷல் ஆய்வு. விண்வெளி ஆராய்ச்சிக்கான தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம். தொடர்ந்து ஏறுமுகத்தில் ஆபரண தங்கம் சவரன் 64,000 ரூபாயை நெருங்குவதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். திண்டுக்கல்லில் நடைபெற்ற தங்களது குடும்ப திருமண விழாவில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு தொடர்ந்து எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தமிழக மக்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெண்கள் மற்றும் மாணவர் சமுதாயத்திற்காக திமுக அரசு தொடர்ந்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவது பற்றி குறிப்பிட்ட அவர், தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 8 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதாக கூறினார். பெண்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று உதயநிதி கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று அமோகமாக வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு வி.சி. சந்திரகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் இதுவரை 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியிருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய இந்த கலாச்சார ஆன்மீக நிகழ்வில் கடந்த வாரம் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு புனித நீராடினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். இதனைத் தொடர்ந்து கங்கை கரையில் நடைபெற்ற ஆரத்தி வழிபாட்டில் பங்கேற்ற அவர் பின்னர் அனுமன் மந்திருக்கும் சென்று வழிபாடு நடத்தினார். தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது. இதன் காரணமாக அங்கு 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி நோக்கி வந்த வண்ணம் உள்ளதால் யானை பாதை, மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையம் ஆகிய இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர். தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இலவச தரிசனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று இரவு நடைபெறுகிறது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவியும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்கு பிரத்யேக வழி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் புகார் தொடர்பான வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுகள் கொழுப்பு கலந்த நெய்யில் தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சிபிஐயால் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிலும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் நடத்தப்பட்டன. திருப்பதி லட்டுக்காக நெய் விநியோகம் செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் இவ்விரு நிறுவனங்களின் ஆவணங்களை போலியாக பயன்படுத்தியது தெரியவந்தது. இதன் தொடர்ச்சியாக விலங்குகள் கொழுப்பினை நெய்யில் கலந்த விவகாரத்தில் திண்டுக்கல் நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜசேகரன், உத்தரகாண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த விபின் ஜெயின், பொமில் ஜெயின், அபூர்வா சாவ்டா ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற தை தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தை தேரோட்ட திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் மூலஸ்தானத்தில் இருந்து முத்துப்பாண்டியன் கொண்டை, ரத்தின அபயஹஸ்தம் உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் அணிந்தபடி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 4 உத்தர வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு விராலிமலையில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலில் தைப்பூச விழா கடந்த 2ஆம் தேதி அன்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை மலைக்கோவில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேதராக 6 முகங்களுடன் மயில் மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பிறகு தேரோட்டமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். அரோகரா என பக்தி முழக்கமிட்டு பலரும் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். திருச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கம்பரசம்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 18 கோடியே 63 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பூங்காவை பார்வையிட்டார். சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்கள் பறவைகளுக்கான பிரத்யேக உணவினை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பறவைகள் தங்குவதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட குடில்கள் மற்றும் கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலத்தில் அமைந்திருக்கும் விமான உதிரிபாக தொழிற்சாலையில் இந்திய விமானப்படையின் தென் பிராந்திய தளபதி ஏர் மார்ஷல் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் மல்லூரில் ஏரோ பார்க் என்னும் தனியார் விமான உதிரிபாக தொழிற்சாலையில் ஏர் மார்ஷல் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் இந்த ஆய்வை மேற்கொண்டார். இந்த தொழிற்சாலையில் சந்திராயன் 3, ககன்யான் மற்றும் பிரமோஸ் ஏவுகணை திட்டத்திற்காகவும் இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் திட்டங்களுக்காகவும் பல்வேறு உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் அடுத்த தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் விண்வெளி பயணங்களுக்காக தயாரிப்புகளையும் பார்வையிட்டார். தொழிற்சாலையின் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் அது குறித்து ஏர் மார்ஷலிடம் விளக்கினார்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மர்ம நபர்கள் சிலர் வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. சத்தியமங்கலத்தை ஒட்டிய பவானி சாகர் நாள் ரோடு அருகே உள்ள கிராம பகுதிகளில் சிலர் வீடு தோட்டங்களில் ஆடு, மாடு, கோழிகள் வளர்த்து வருகின்றனர். இதை பகலில் நோட்டமிட்ட சில மர்ம நபர்கள் இரவு நேரம் பார்த்து இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த 2 ஆடுகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 280 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய உச்சமாக 1 சவரன் 63,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 33 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,980 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விரைவில் 64,000 ரூபாயை தொட்டுவிடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.